வணக்கம். ஒரு போலீஸ் அதிகாரி அவர் மேலே விஜிலன்ஸ் வழக்கோ அப்படி இல்லைன்னா சிபிஐ வழக்கோ அவங்க மேலே பதியப்பட்டிருக்கு அப்படின்னா அவர்கள் ஓய்வு பெறுவதற்குள், அதாவது அவங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் அந்த வழக்கை முடிச்சிடணும். அப்படி முடிக்கல அப்படின்னா அந்த அதிகாரிகளுக்கு அவங்கள ரிட்டையர்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதான் சட்டம். அந்த வழக்கை முடிக்கணும். மற்ற வழக்கை பற்றி இல்லை, விஜிலன்ஸ் சிபிஐ இது 2 கேஸ் முக்கியம். இப்படி பதியப்பட்ட வழக்குகளை அவங்க கிளியர் பண்ணாதான் அவங்கள ரிட்டையர்மெண்ட் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. இதுதான் சட்டம். ஆனால் இந்த சட்டம் யாருக்கு பொருந்தாது அப்படின்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், உயர் அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா சட்டத்தை அவங்க கையில் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு வளைச்சி செஞ்சுப்பாங்க. அதுக்கும் அரசு முதுகி திருப்பி காமிச்சுட்டுருக்கோம். இந்த கான்ஸ்டபிளு, எஸ்ஏ, இன்ஸ்பெக்டரு இவங்களாம் மாட்டிங்கனாங்களா அந்த சட்டத்தை சூப்பராக கையில் எடுத்துக்கின்னு அது என்ன சொல்லுதோ அதன்படி நிறைவேற்றுவாங்க. போட்டு நசுக்கி அந்த குடும்பத்தை நாசம் பண்ணி சின்ன பின்னமாக்கி ரோட்டில் நிற்க வச்சுருவாங்க. இதான் காலங்காலமாக காவல்துறையில் நடந்து வருகிற மரபு. இதை மாற்றுறதுக்கு ஒரு வழியும் கிடையாது, யாரும் மாற்ற தயாராகவும் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் குட்கா வழக்கு எப்படி ஆச்சு, யார் மேலாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிபிஐ வழக்கு செய்தது 22 பேரில் 27 பேர் மேலேயோ சிபிஐ வழக்கு போட்டது. பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலேயும் அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணாங்க. அமைச்சர்களை விடுங்க, அரசியல்வாதிங்க அவங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் அவங்களுக்கு உட்படாது. அவங்க எதுக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. அந்த குட்கா வழக்கில் அமைச்சர் 2 பேர், அதுக்கப்புறம் டிஜிபி டிகே ராஜேந்திரன், அப்புறம் முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ், இவங்க மேலாம் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணல. நான் ஆரம்பத்துலேருந்தே பேசிட்டு இருக்கேன், இதை சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னு. அரெஸ்ட் பண்ணல. சரி, சார்ஜ் ஷீட் போட்டாங்க, இப்போ ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ சம்மன் சர்வ் ஆகுது, எல்லோரும் கோர்ட்டுக்கு வரணும். இந்த வழக்கு இவர்கள் மீது இருக்கின்ற பொழுது கமிஷனர் ஜார்ஜையும் டிகே ராஜேந்திரன் முன்னாள் டிஜிபியும் இந்த அரசாங்கம் எப்படி ஓய்வு கொடுத்தது, ரிட்டையர்மெண்ட் எப்படி கொடுத்தது சொல்லுங்க? எப்படி கொடுத்தாங்க? அவங்களுக்கு செட்டில்மெண்ட் எப்படி பண்ணாங்க? இப்போ ஜார்ஜ் அமெரிக்காவில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அமெரிக்காவுக்கு எப்படி போனார்? சிபிஐ வழக்கு அவர் மேலே பெண்டிங்கில் இருக்கும்போது எப்படி அமெரிக்காவுக்கு போக முடியும்? அரசாங்கத்துக்கு தெரியாமல் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இதெல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகள் பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிற திமிரு, எகத்தாளம், புரியுதா? கீழ்மட்ட அதிகாரிகள் அடிமை நாய்களாக இவர்களிடத்திலே பணிபுரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் காவல்துறையினுடைய நீதி. குட்கா வழக்கில் பல கோடிகள் லஞ்சம் வாங்கிக்கின்னு சந்தைகளை விற்பனை செய்வதற்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு இந்த ஜார்ஜும் டிகே ராஜேந்திரனும். எப்பேற்பட்ட குற்றத்தை தடுக்க வேண்டியவர்கள், குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை பிடித்து உள்ளே போடுகின்ற அதிகாரிகள் குற்றவாளிகிட்ட பணத்தை வாங்கிக்கணும் குற்றம் செய்ய ஊக்குவிச்சிருக்காங்கன்னா இவங்கள எதை கொண்டு அடிக்கிறது சொல்லுங்க? இவங்களாம் அதிகாரிங்களா? இவங்களாம் தேச துரோகிகள், சமூக துரோகிகள், அரசாங்கத்துக்கு எதிரிகள். இவங்களெல்லாம் வெளியே விட்டுட்டு இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. தலை காஞ்சவனுக்கு ஒரு சட்டம், வலியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டம். சிபிஐ வழக்கு மட்டுமல்ல, ஒரு அதிகாரி மேலே சிபிஐ வழக்கோ சிபிசிஐடி வழக்கோ இல்லை லோக்கல் போலீஸே ஒரு அஃபிஷியல் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா அந்த வழக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் சந்திச்சுக்க வேண்டியது. எஃப்ஐஆர் போட்ட உடனே டிபார்ட்மெண்டல் என்கொயரி போடுவாங்க. புரியும்? துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க மேலே. துறை ரீதியான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தீங்களா அவங்க மேலே? கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது இப்பேற்பட்ட அயோக்கிய சிகாமணிகளை கவர்மெண்ட்
கடைநிலை ஊழியர்களை உள்ளே தள்ளி வேடிக்கை பார்க்கிறது. அந்த குடும்பம் நடு ரோட்டிலே வந்து சின்ன பின்னமாக அலைகிறது. அதை இவர்களுக்கு காட்சி பொருளாக இருக்கிறது. அப்படியானா ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா 8 தலை 16 கொம்பு உள்ளவங்க, மற்றவங்களாம் இழிச்சவாயனுங்க, அப்படிதானே? சரி, சிபிஐ கேஸு, டி.கே. ராஜேந்திரன் கேஸு, ஜார்ஜ் கேஸ் இப்படி இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸில் ஐஜி முருகன் ஒருத்தர் இருந்தார். இந்த முருகன் ஐஜி என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு கீழ் பணிபுரிகின்ற எஸ்பி, ஒரு பெண் எஸ்பி, அந்த பெண் எஸ்பி கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணுறார், பாலியல் சீண்டல் பண்ணுறார். அது குறித்து எஃப்ஐஆர் போடப்படுகிறது, விசாரிக்கப்படுகிறது. இன்னும் அந்த விசாரணை முடியல. ஆனால் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அந்த விசாரணை முடியல. அப்படி இருக்கும்போது டிபார்ட்மெண்டல் என்கொயரியும் போடணும். அந்த டிபார்ட்மெண்ட் என்கொயரியும் போடல. ஆனால் ஒரு எஸ்ஐயோ கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் போட்டால் நீங்கள் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கறது இல்லை, டிபார்ட்மெண்டல் என்கொயரி போடுறீங்க. ஜீவாதார உரிமை பென்ஷன் கொடுக்கறது இல்லை. எங்கே போய் சாப்பிடுவாங்க? 30 வருஷம் 40 வருஷம் இந்த காவல்துறையை பணிபுரிந்த ஊழியர்கள் எங்கே போய் சாப்பிடுவாங்க? ஆனால் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நீங்கள் கூஜா தூக்கிக்கின்னு சட்டத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்க. அதன் பிறகு விசாரித்தா முருகன் வந்து அந்த எஸ்பி கிட்ட போய், பெண் எஸ்பி கிட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருமே காலில் வந்து மன்னிப்பு கேட்டு காம்ப்ரமைஸாக போயிடலான்னு சொன்னாங்களாம். அவங்க காம்ப்ரமைஸாக போனாலும் கூட டிபார்ட்மெண்டல் என்கொயரி போடணும். அப்படி நடந்துருக்கு. பல எஸ்ஐங்க மேலே, பல காவலர்கள் மேலே அப்படி நடந்துருக்கு. கோர்ட்டு கேஸ் வேறங்க. கோர்ட்டு கேஸ் பார்த்தா அவங்க எப்படியும் பார்த்துன்னு போகிறாங்க. நீ ஏன் டிபார்ட்மெண்ட் என்கொயரி போடுற? சரி, டிபார்ட்மெண்ட் என்கொயரி போடுறீங்க, அது சரிசமமாக பண்ணணும்ல. சொல்லுங்க, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுல்ல? ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண உள்ளவங்களாம் சட்டம் பாயம்னா அது என்ன அர்த்தம்? சட்டத்தில் அப்படியா சொல்லியிருக்கு? சட்டத்தின் மீறல், விதி மீறல் தான் என்ற இருமாப்புல செயல்படுறது உயர் அதிகாரிகள். அதுக்கு அரசாங்கமும் கண்டுக்காமல் போகிறது. அது எந்த அரசாங்கமும் இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அரசாங்கத்தை வழிநடத்தி செல்கின்ற அரசியல்வாதிகள் இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க அறிவு இல்லாதவங்க, அதனால் அடிமைகளாக இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதன் பிறகு ஒரு எஸ்ஐக்கு இது கொடுத்தாச்சு, ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டல. அதுக்கப்புறம் நான் டிபார்ட்மெண்டல் என்கொயரி அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே போட்டு முடிச்சிருக்கணும். அவருக்கு தேவையான ஜீவாதாரத்துக்கு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கல, நசிக்கிட்டாங்க போட்டு. அப்போ இவங்களாம் முருகன், ஜார்ஜ், டி.கே. ராஜா பெரிய பிஸ்தாங்களா? இவங்களாம் ரொம்ப யோக்கியமானங்களா? கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்ற, அசிங்கமாக வருது, நல்லா பேசுகிறேன் நான். அதுக்கு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்குங்க. லஞ்சம் வாங்கிக்கின்னு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக குற்றவாளிகளை நடமாட விட்டு வேடிக்கை பார்க்கின்ற இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு வெண்சாமரம் வீசுகின்றது இந்த உயர் அதிகாரிகளும் அரசாங்கமும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் இது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கும் இந்த விஷயம். தெரிஞ்சால் சந்தோஷம்தான், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வெளியே சொல்லவே மாட்டாங்க அதிகாரிகள். பிரமோத் குமார் ஒரு ஐஜி, அவர் வந்து திருச்சி கமிஷனராக இருந்தார். திருச்சி கமிஷனராக இருக்கும்போது நம்ம அமைச்சர் நேருடைய தம்பி ராமஜெயம் இருக்கார் இல்லைங்களா, இறந்து போயிட்டார். அவருடைய கைக்கூலி இவர் இந்த பிரமோத் குமார். திருச்சி ராமஜெயம் என்ன சொல்கிறாரோ அதான் இவர் செய்வார். அதை மீறி எதையுமே செய்ய மாட்டார். ராமஜெயத்துடைய அடிமை இந்த பிரமோத் குமார். ஆனால் திருச்சியில் ஒரு மேட்டரில் என் ஃப்ரெண்டு சிக்க வச்சுட்டாங்க. ஆனால் அவர் சட்டப்படி செஞ்சார். இருந்தாலும் மிரட்டலில் இவர் பிடிக்கணும்னு பார்த்தாரு. அப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சட்டப்படி அவர் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பா பண்ணுறீங்க, இது நியாயம் இல்லை. இல்லை ரிஷி, நான் வந்து அவனை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன். எப்படி உள்ளே போடுவீங்க? சட்டமே இல்லை, எப்படி உள்ளே போடுவீங்க? அவர் தப்பு பண்ணாதான் உள்ளே போடுவீங்க. ராமஜெயம் சொன்னார்ன்றதுக்காக அவரை பிடிக்கிறதுக்கு தீவிரமாக தனிப்படை அமைச்சிட்டார். பார்த்தேன், உங்களால் முடிஞ்சால் பிடிச்சிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே தூக்கி வைக்கணுமோ அங்கே தூக்கி வச்சுட்டு மதுரை கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு வாங்கி
அமுச்சு விட்டேன். சொல்லி தான் அமிச்சேன் பிரமோத்குமார்கிட்ட, உன்னால் உனக்கு தில் இருந்தால் பிடிச்சி பாரு அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியல அவரால். அதன் பிறகு கோயம்புத்தூர் வெஸ்ட்டு மேற்கு மண்டல ஐஜியாக போனார். ஐஜியாக போன இடத்துல இவர் யார் அப்படின்னா, நம்ம சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் இருந்தார்ல, ஒரு பெண் எஸ்பி கூட கொஞ்சம் தடவை விடி பார்த்து பிரச்சனை பண்ணி 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்களே குற்றவாளி, அந்த குற்றவாளியோட பேட்ச் இவர். எப்படி இருப்பானுங்க இவனுங்கெல்லாம்? அப்படி தானே இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஐஜியாக இருக்கும்போது திருப்பூர் மாவட்டத்தில் பாசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் எத்தனாயிரம் கோடி, அதாவது 85,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. சட்டத்துக்கு புறமா அந்த கம்பெனி நடந்திருக்கு. அது மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் அந்த கம்பெனி அதிகாரிகளை நிர்வாகிகளை காப்பாற்றுவதற்கு பல ஆயிரம் கோடிகளை கைவிட்டு பெற்றார் இந்த பிரமோத்குமார், ஐஜி பிரமோத்குமார். இது தெரிஞ்சு சிபிஐ கிட்ட போய் சிபிஐ எஃப்ஐஆர் போட்டாங்க பிரமோத்குமார் ஐஜி மேலே. இந்த மோசடி செய்ததாக பிரமோத்குமார் மேலே சிபிஐ வழக்கு தொடர்ந்து விட்டது. ஏன் அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய முதலாளி எல்லார்கிட்டையும் மிரட்டி பணத்தை வாங்கிட்டார், கோடிக்கணக்கில் வாங்கிட்டார். இது சிபிஐக்கு தெரிஞ்சு சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு தேடுறாங்க. தலைவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? கோவை மண்டல ஐஜி ஆஃபீஸ்லேருந்து ஒரே எகிறு செவரு தாண்டி குதிச்சு தர கண்ணு மூணு தெரியாத ஓடி ட்ரெயினையோ ஃப்ளைட்டையோ பிடிச்சி டெல்லிக்கு ஓட்டார், யூனிஃபார்மோடு ஓட்டார். சிபிஐ பின்னாலேயே போய் காது மேலே அடித்து ஹேண்ட் கேப் போட்டு இழுத்துன்னு வந்துச்சு பிரமோத்குமார் ஐஜியை. எல்லா டிவிலையும் பத்திரிகையிலையும் நியூஸ் பரபரப்பாச்சு. ஹேண்ட் கேப் போட்டு இழுத்து வந்தாங்க ஐஜியை. சட்டம் கரெக்டாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் சட்டம் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் இதில் கான்செப்ட். பயன்படுத்தி பிரமோத்குமாரை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஆப் அடித்து ஜெயிலில் போட்டாங்க. 2012 நடக்குது. இவர் மேலே எஃப்ஐஆர், சிபிஐ எஃப்ஐஆர், ஜெயிலில் போட்டாங்கன்னொன்னே 2012 சஸ்பென்ஷன் ஆகிட்டார் தலைவன். அதோட வீட்டுக்கு போயிட்டார். பெயிலில் வந்து வீட்டுக்கு போயிட்டார். வருஷ காலமாக சஸ்பென்ஷன். 2016 கோர்ட்டுக்கு போகிறாரு, ட்ரிபுனல் போகிறாரு, எல்லாத்துலேருந்து ஜெயிச்சின்னு வராரு. ஜெயிச்சின்னு வந்து மறுபடியும் தமிழ்நாடு போலீஸார் வேலைக்கு வந்துட்டார், ஐஜியாவே வந்துட்டார். அதன் பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாரு, என் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் இதாகி போச்சு, அதனால் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சென்ட்ரல் ட்ரிபுனல்லும் போட்டார். அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு பதவி உயர் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஐஜியாக இருந்தவர் ஏடிஜிபி ஆனார், இப்போ டிஜிபி ஆகிட்டார். எப்படி டிஜிபி ஆகிட்டார்? நான் என்ன கேட்குறேன், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு விடுதலையானால் உடனடியாக கவர்மெண்ட் அப்பீலுக்கு போவோம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். சார் பதிவாளர் 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டார். அதுக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் கோர்ட்டில் போய் அவர் வந்து சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. உடனே பதிவுத்துறை ஐஜி இவர் பெரிய மானம் போயிட்ட மாதிரி ஹைகோர்ட் அப்பீலுக்கு போகிறாரு. போயா அவன் அப்பீல் எடுத்து தூரம் போயா அப்படின்னு சொல்லி கோர்ட் வெற்றி அடிச்சிருச்சு. எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, 5,000 லஞ்சம் வாங்கினதுக்கே இவங்க அப்பீல் போகிறாங்க. பல ஆயிரம் கோடி லஞ்சம் வாங்கின பிரமோத்குமார் எஃப்ஐஆர் போட்ட சிபிஐ, சார்ஜ் ஷீட் போட்ட சிபிஐ, எப்படி அவர் வந்து விடுதலையானார்? அப்பீல் போனவா வேண்டாமா? அப்போ நீங்கள் போட்ட வழக்கு தப்பான வழக்கா? அப்போ சிபிஐ அதிகாரி மேலே வழக்கு தொடரணும், டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். அதானே, அப்படி தானே பண்ணணும். சிபிஐ என்ன சாதாரண என்ன தெரு கூத்தாடியா? சிபிஐ எவ்வளோ பெரிய ஏஜென்சி, எவ்வளோ பெரிய மிஷன், அவங்க எவ்வளோ ரொம்ப எவ்வளோ அறிவுத்தன்மையாக அறிவு கூர்மையாக அவங்க புலனாய்வு செய்வாங்க. அப்பேற்பட்ட அதிகாரி விடுதலையை வந்திருக்காங்கன்னா சிபிஐ அப்பீல் போனவா வேண்டாமா? தொக்கடா கேஸுக்கெல்லாம் அப்பீல் போகிறீங்க, ஒன்றாகாத உருப்படாத கேஸ்லாம் சிபிஐ அப்பீல் போகுது. இப்பேற்பட்ட ஊழல் நடத்தியிருக்கிறாரு, பல கோடியை சம்பாதிச்சிருக்காரு பிரமோத்குமார். விடுதலை ஆயிட்டாரு. விடுதலையானதுக்கு யார் காரணம்? சிபிஐ காரணம். சரியான சாட்சிகளையும் சரியான ஆவணங்களையும் கோர்ட்டில் நீங்கள் சமர்ப்பித்திருக்கணும். சமர்ப்பிக்காத போனதுக்காக அவர் வெளியே வந்துட்டார். அப்போ சிபிஐக்கும் இவங்களுக்கும் என்ன கான்டாக்ட்? எவ்வளோ லஞ்சம் வாங்கிச்சு சிபிஐ? அப்போ லஞ்சம் வாங்கலைன்னா ஏன் நீங்கள் அப்பீல் போகல? இதை நான் கேட்க போகிறேன். ஏற்கனவே செந்தில்குமார் மேலே நாங்கள் பெட்டிஷன் ரெடி பண்ணிட்டோம். டிஜிபி வந்து நடவடிக்கை எடுக்கலை, ரெடி பண்ணிட்டோம். சீனியர் கவுன்சிலர் வச்சு நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி இதை வந்து ஆர்டிஐயில் நான் கேட்பேன்.
கேட்டு என்னதுன்னு கேட்டுட்டு ஏன் அப்பீல் போகலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு இதை நான் எடுத்து நடத்துவேன். இந்த கேஸை விட மாட்டேன். லஞ்ச பணத்தையும் வாங்கிக்கின்னு இவர் கோர்ட்டில் இருந்து தப்பிச்சுப்பார். சிபிஐ வேடிக்கை பார்க்கும். கட்ட வரல வாயில் வச்சுட்டு இருக்கோம் சிபிஐ. பொதுமக்கள்லாம் நாங்கள் வந்து எங்கள் வரி பணத்தில் சம்பாதிக்கிற நீங்கள், சம்பளம் வாங்குகிற நீங்கள் இந்த மாதிரியான அயோக்கியத்தனை பண்ணிட்டு போவீங்க, நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அப்படி தானே? இதை மானிட்டைசேஷன் கரெக்டாக மானிட்டர் பண்ணியிருந்தா சிபிஐ பிரமோத்குமார் தூக்கி உள்ளே போட்டிருக்கலாம். சிபிஐனுடைய கையாளாகத்தனம். ஏன்னா இவங்களும் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்களும் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அதனால் கொலைட் ஆகிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சிபிஐ விட போகிறதில்ல. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்டு எல்லா விவகாரத்தையும் எடுத்து அந்த கேஸ் கட்டு எல்லாத்தையும் பார்த்து நான் ஸ்பெஷலாக ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு அந்த கேஸை போடுவேன். நான் விட மாட்டேன். ஏனென்றால் மக்கள் வந்து முட்டாளும் கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு போகிறதுக்கு நீங்கள் நினச்சா சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நினச்சா ஆளை எடுப்பீங்க, நல்லவன் சொல்லுவீங்க, நீங்களாம் நினச்சா குற்றவாளின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு நாங்கன்னா பொம்மைங்களா, பூம்பும் மாடுங்களா? நாங்கள் விட மாட்டோம். ஆமாம், இனிமேல் எல்லார் மேலேயும் வழக்குதான், விடவே மாட்டோம். சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுகின்ற யார் ஒருத்தரையும் நாங்கள் விடவே மாட்டோம். மீண்டும் அடுத்தடுத்து இது போன்ற வழக்குகளை உங்களிடத்திலே பதிவிடுகின்றேன். மேலும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.